வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி நாம் அன்பர்சி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா சட்னி பார்க்க போகிறோம். ஒரு மசாலா சட்னி சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இந்த சட்னியை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கோம், தக்காளி 2 எடுத்திருக்கோம், வெங்காயம் 2 எடுத்திருக்கோம், 4 வரமிளகாய் எடுத்திருக்கோம், பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கோம், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம், இஞ்சி 1 துண்டு எடுத்திருக்கோம், பட்டை 1 துண்டு எடுத்திருக்கோம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கோம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்க போகிறோம். இந்த கடாய் சூடானதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பட்டை சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கிறோம், அது கூட 1 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கிறோம். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், உரிச்சு வச்சுருக்க 10 பல் பூண்டையும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 மூடி தேங்காவை நம்ம கீந்து வச்சுருக்கோம், அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்துக்கிட்டால் இன்னும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடணுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் தோலெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா தக்காளி வெந்து வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், நம்ம நல்லா வதக்கி விடுறோம். இப்போ தக்காளி சூப்பராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளவுதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், இது நம்ம நல்லா ஆற வச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டு அடுத்தது இதை தாளிச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சட்னியில் இதை சேர்த்துட்டோம். சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடணும். பாருங்கள், கொத்தமல்லி தழை தூவிட்டோம். சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம எங்காவது வெளியில் போயிட்டு வரும்போது டக்குன்னு மாவும் இருக்காது, இட்லி மாவும் இருக்காது. அந்த டைமில் ஒரு சப்பாத்தி செஞ்சால் கூட என்ன தொட்டுக்க செய்கிறதுன்னு யோசிப்போம். உடனடியாக இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.